வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதேவேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. காலசர்ப்ப தோஷம் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அண்ணே. கேனாட் மேரிட் இஃப் மேரிட் ஆல்சோ வில் செப்பரேட். ஓகே. முதல்ல அடிப்படையில நம்ம பேசுற சில விஷயங்கள் கேட்டீங்கனாலே இது தோஷமெல்லாம் பொய் பித்தலாட்டம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. முதல்ல ஒருத்தருக்கு தாமத திருமணம் நடக்குது. இன்னைக்கு இப்ப இந்த லைவ் இது கண்டிப்பா இன்னைக்கு வராது. நாளைக்கு தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ இந்த நடந்து முடிஞ்ச லைவ் இன்னைக்கு டேட் என்ன? இன்னைக்கு டேட்ல நடந்த இந்த 3 செப்டம்பர்ல நடந்த 2024ல நடந்த இந்த லைவ்ல போய் பாருங்க. சில தாமத திருமணம் எப்போ கல்யாணம் நடக்கும்னு சொன்னவங்களுக்கெல்லாம் சில விளக்கங்கள லாஜிக்கான சில விளக்கங்கள குடுத்துருக்கேன். ஓகேங்களா? காலசர்ப்ப தோஷம்ன்றது என்னது? இதுக்கு முன்னதாக தாமத திருமணம், திருமணம் கெடணும் அப்படின்னா ராசி லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் இடங்கள். இத தாங்க முட்டிக்கிறேன். அதுல கூட நான் சொன்னேன். செவுரா முட்டிக்கிறேன்னு சொன்னேன். மலேசியால தோஷம்னு ஒண்ணு வந்து பொய் பித்தலாட்டம். ராசி லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் பாவகங்களோடு சனி, செவ்வாய், ராகு தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தருக்கு தாமத திருமணம். அந்த தசாபுத்தி அமைப்புகள் நடப்புக்கு வரும்பொழுது 2ஆம் பாவகம் கெடும். 7ஆம் பாவகம் கெடும், 8ஆம் பாவகம் கெடும். 8ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய கிரகம் 2ஆம் இடத்தை கெடுக்கும். அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளை சொல்றேன். இதுல காலசர்ப்ப தோஷம்ன்ற மாதிரியான ஒரு பித்தலாட்டம் என்ன பொய் அப்படின்னா, எல்லா கிரகங்களும் 7 கிரகங்களும் ராகு கேதுக்கு உள்ள அடைபட்டுட்டா வந்து அது வந்து காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு ஒரு குரூப் தானாவே அது தானா கிரியேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு 20 வருஷமா. சரி, மூல கிரந்தங்கள்ல எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வாசகம் எங்கேயுமே இல்லை. மீறி இருக்குதுன்னு நீங்க காட்டுனீங்க அப்படின்னா அது மூல புத்தகமா இருக்காது. இடைச்சொற்கள் மாதிரியான நானு எனக்கு என்னோட ஸ்டேட்மெண்ட் வெளியே சொல்றதுக்கு வந்து தைரியம் இல்லாம யாரோ பேர்ல அப்படி சொல்லி விட்டு போயிருப்பேன். போகர் சொன்னாரு, அகத்தியர் சொன்னாரு, அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு அப்படின்ற மாதிரி. ஆனா உண்மைக்கு காலசர்ப்ப தோஷத்து இதுல என்னன்னா காலசர்ப்ப தோஷத்துக்கு சில அடையாளங்கள காட்டுவாங்க. சரி. இந்த அமைப்புகள்ல மிக பெரிய ஒரு பிரபலமான ஒருத்தர். மலேசியால உள்ள ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒருத்தர். அவருடைய ஜாதகத்த என்னால விளக்க முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஒருவர். சிறு வயதிலிருந்து கிட்டத்தட்ட அவரோட 10 வயதிலிருந்தே மிகப்பெரிய வளர்ச்சிய அடைந்த ஒருத்தருக்கு காலசர்ப்ப தோஷம் தான். அந்த இடத்துல அவர்கிட்ட அந்த கன்சல்டேஷன் முடியிற வரைக்கும் நான் காலசர்ப்ப தோஷத்த பத்திலாம் பேசவே இல்ல. அவரு கேட்டாரு இந்த மாரிலாம் சொல்றாங்களேன்னு. அப்ப நான் சொன்னேன், "அவங்கலாம் சொல்லுவாங்கங்க அறிவாளிங்க. ஏன்னா, கடவுளுக்கு நிகரானவங்க தானே ஜோதிடர்கள். அவங்கலாம் வந்து கடவுள் கொடுத்த விதிய திருப்பி வைக்கிறவங்களாச்சே நம்ம ஜோதிடர்கள்" அப்படின்னு. கால சர்ப்ப தோஷம் என்பது உங்களுடைய ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்கு இடையில. இதுல என்னன்னா அப்படி மாட்டிக்கிட்டாலும் தோஷம்னுவாங்க, இப்படி மாட்டிக்கிட்டாலும் கால சர்ப்ப தோஷம்னுவாங்க. இது ஒருத்தரை கஷ்டப்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதுல இன்னொரு வயசு வேற காரணமா கொடுப்பாங்க. 35 வயசு வரைக்கும் கால சர்ப்ப தோஷமாகவும் அது வரைக்கும் அதுக்கு பிறகு வந்து கால சர்ப்ப யோகமாகவும் செயல்படும் அப்படின்னு சில குரூப் சொல்லுவாங்க. இதுல ஆக்சுவலி யோகமும் இல்ல, தோஷமும் இல்ல. ராகு கேதுக்கள் இருக்கிற வீட்டின் அதிபதியை போல பலன் செய்வார். ஒருத்தர் நல்லா இருக்கணும்ன்றது வெறும் ராகு கேதுகள் முடிவு பண்ற விஷயம் இல்ல. லக்னம் லக்னாதிபதி. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றது, சில அறிவாளிகளுக்கு லக்னத்தை பேஸ் பண்ணி பலன் சொல்லணும்னு கூட தெரியாத முட்டாள்கள் இருக்கிறாங்களே, இங்கேயே இருக்கிறாங்களே. அப்ப இதனோட அடிப்படையில லக்னம் லக்னாதிபதி பலமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் என்னத்தான் சர்ப்பதோஷத்துக்குள்ள மாட்டிட்டு இருந்தாலும் அடுத்தடுத்து யோக தசையில் வரும்பொழுது அவர் நல்லாவே இருப்பாரு. அதே மாதிரி சர்ப்பதோஷமே இல்லைங்க. எல்லா கிரகங்களும் அப்படியே கிரக மாளிகா யோகத்துல அப்படியே படர்ந்து இருக்கு. ஆனா பிறந்ததுல இருந்து அவருக்கு 6, 8 தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவரு தொடர்ந்து கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாரு. பாருங்க. சரிங்களா? அதனால இந்த மாரி சில வேலைக்கு ஆகாத விஷயங்கள்லாம் எடுத்துக்காதீங்க. உங்களோட டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். ஆனா இத சொல்ற இடத்துல நான் இருக்கேன். நான் கண்டிப்பா சொல்லுவேன். இதத்தானுங்க சுருக்கி ராசி லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் இடத்தோட இருக்கக்கூடிய பாப கிரகங்கள் தாமத திருமணத்தை கொடுக்கும். தசாபுத்தி அமைப்புகள குடும்பத்த கெடுக்கும். கெடுத்து தான் ஆகும். நீங்க எந்த தோஷம் செஞ்சாலும், அந்த இந்த கல்யாணம் ஆகலையா எங்க போங்க. நானு சில இடத்துல கெட்ட வார்த்தைலாம் வருது வாயில. நீங்க எந்த கோயில் போயிட்டு வந்தாலும், உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆகுமோ அப்பதான் ஆகும். உங்களுக்கு எப்ப குழந்தை பொறக்குமோ அப்பதான் பொறக்கும். ஓகேங்களா? இத நான் திரும்ப திரும்ப வைப்பேன். அதனால இந்த காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப யோகம், ஆ செவ்வாய் தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம் இது எல்லாம் உங்க கிட்ட இருந்து எப்படி காச புடுங்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஏமாத்துக்கான ஒரு அஸ்திவாரம். இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. உங்களுக்கு என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். உங்களுக்கு இந்த வெறும் காலசர்ப்ப தோஷமே உங்களோட வாழ்க்கையை கெடுத்துருமா அப்படின்னா, அப்ப குருக்கு சுக்கிரனுக்கு என்னங்க வேலை? புத்திரக்காரகனுக்கும், களத்திரக்காரனுக்கும் என்ன வேலை? வெறும் ராகு கேதுவே எல்லாம் பண்ணிருதுன்னா, 2 பிளானெட்ட வச்சு, 1 பிளானெட்ட வச்சு, ராசியை மட்டும் வச்சு ஒருத்தர் பலன் சொல்றாருன்னா, அது சரியாவே வராது. அத நம்பாதீங்க. அது முற்றிலும் ஜோசியத்துக்கு ஒத்து வராதுங்க. ஒரு 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 பலன சொல்லும்போது ஏன் சில இடங்கள்ல லைவ் செய்றேன் அப்படின்னாக்கா, ஒரு பலன் ஜாதகத்த போட்டோனே டிகிரி இது இந்த டிகிரில இருக்குங்க அப்படின்னு
நான் மட்டும் தாங்க மலேசியால பேசிக்கிட்டு இருக்கேன். டிகிரி அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் தான் பேசுறேன். ஓகேங்களா? இல்லங்க நான் பேசுனேன்னு யாராவது ஒருத்தர் போட சொல்லுங்க. எல்லாம் சுத்தி சுத்தி நட்சத்திரத்துல உழப்பிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இந்த அமைப்புல வெறும் கால சிறப்பு தோஷம்லாம் ஒரு கல்யாணத்தெல்லாம் நிறுத்தாதுங்க. மற்ற அமைப்புகளும் அதுக்கு துணை வரணும். 3 கிரகங்கள் சேர்ந்து தான் ஒரு கெடுதலையோ, ஒரு நன்மையோ செயல்படுத்த முடியும். இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பேசுறேன். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.